பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். ஆமேன், ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான வார்த்தை பாருங்க. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து சொல்லுகிறார். நன்மையை நம்ம ஜாக்கிரதையோடு தேடணும். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா பல எண்ணங்கள் நமக்கு வரும். இந்த மாதிரி செய்யலாம், அந்த மாதிரி செய்யலாம்னு பல பல யோசனைகள் நமக்கே தோணும். பல ஆயிரம் கணக்கான பிளான்ஸ் நமக்கு வந்து சேரும். இதை பண்ணிடணும், அதை பண்ணிடணுன்ட்டு. ஆனால் நம்ம செய்கிற, நம்ம தேடுற, நம்ம யோசிக்கிறது எல்லாம் நன்மையானதா அந்த காரியத்தை தேடுவோம் என்றால் தேவன் கரத்திலிருந்து நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம நன்மையை தேடாம நிறைய பேர் தவறுதலா தீமையை தேட ஆரம்பிக்கிறதுனால தீமையில போய் அது முடியுது. நீங்க பாத்தீங்கன்னா வேதாகமத்துல சிம்சோனை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த வாலிபன் எப்படிப்பட்டவனா இருந்தானா, வாலிப வயசு, நல்ல தேவனுடைய அழைப்பு பெற்றவன். தேவன் அவனை விசேஷத்த விதமாய் அவனை அழைத்திருந்தார். அவன் நசரேனாக இருந்தான். அநேகர் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நியாயம் தீர்த்து கொண்டிருந்தான். அப்படின்னா எவ்வளவு பெரிய போஸ்டிங் பாருங்க. அந்த போஸ்டிங்ல இருக்கிறவன், அந்த கனமான வேலையில இருக்கிறவன், ஆனா அவன் ஒரு காரியத்தை தேடும் பொழுது, அவனை ஒரு காரியம் அணுகுகிறது. அந்த காரியத்தை தேடும் பொழுது, அவன் திருமண காரியமாகட்டும், மற்ற காரியங்களாகட்டும், அவன் எடுத்து தேடும் போதே அவன் எப்படி தேடிட்டான்னா தீமையாய் அவனுடைய தேடுதலா இருந்தது. அல்லேலூயா. அது ஒரு நன்மையான விஷயம். திருமண காரியம்டாப்பா, இதை கரெக்டா நம்ம செய்யணும் அப்படின் போது நன்மையா அதை ஜாக்கிரதையா முடிக்கணும். நல்ல காரியம் ஜாக்கிரதையா செய்வோமேன்னு. ஆனா அவன் அதை எப்படி பண்ணிட்டான் அப்படின்னா தீமையாய், அவனுடைய நோக்கம் தவறா இருந்தது, போன இடம் தவறுதலா இருந்தது. அதனால அவனுக்கு தீமையா தான் அது முடிந்தது. அல்லேலூயா. அப்ப தேடுதல்ல ஒரு நன்மை இருக்கு, தேடுதல்ல ஒரு தீமையும் இருக்கு. நீங்க எப்படி தேடுறீங்க, அதுதான் விஷயம். சகை என்ற ஒரு வாலிபன் எடுக்கிறோம். அங்க ஒரு சம்பவத்துல அவன் குடும்பத்தை குறித்தும் அந்த இடத்துல சொல்லப்படுது. அவன் சகை எப்படிப்பட்டவனா இருந்தான்னா பொல்லாத மனுஷன்தான். ஆனா அவன் தேடுதல் எப்படி இருந்ததுன்னா நன்மையில முடிஞ்சிச்சு. அவன் தன் நினைவெல்லாம் தன்னுடைய தொழில், தன் காரியம் வேற மாதிரி இருந்தது. ஆனா அவன் இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்ட உடனே இயேசுவை பார்க்கலான்னு முன்னாடியே ஓடி போய் ஒரு மரத்து மேலே ஏறி அவன் அந்த தேடுறத கூட ஜாக்கிரதையா தேடுறான். அந்த நன்மை நல்ல விஷயம்தான். அதை பிளான் பண்ணி பக்காவா, சரி நமக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்கணுன்ற ஒரு ஆசை வந்துருச்சு, சரி இப்போ கரெக்டாக போய் பார்த்துடலாம், இவரை இப்படி போய் சந்திக்கலாம் அப்படின்ட்டு அந்த நன்மையான விஷயத்தை சரியாய் செய்தான், தேடினான், தயை பெற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து அழகா இறங்கி ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறார். கிட்ட கரெக்டாக அவன் நிற்கிற மரத்தாண்ட நின்றுட்டு மேலே இருக்கிற அந்த மரத்துக்கு மேலே இருக்கிற சகையை பார்த்து, சகையவே நீ இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னார். ஸோ தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்னா, நன்மையை தேடுறத கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல விஷயத்தா இருந்தால் கூட என்ன பண்ணணும், யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாமல் நம்ம செலக்ட் பண்ண காரியத்தை நம்ம செய்யணும். தேவன் அது எல்லாத்தையும் நமக்கு வாய்க்க பண்ணுவார் என்று அவன் அறிந்து போய் அவன் அந்த மரத்தில் உட்காந்து தேவனை தேடுறான். தேடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவன் வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இன்றைய தினத்திலும் இந்த பிரசங்கத்தின் மூலமாய் கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்க நன்மை செய்யும் போது நிறைய ஐடியாஸ் வரலாம். அது நன்மையா முடியணும்னா நீங்க தயவு உள்ளவர்களாய் ஜாக்கிரதையாய் அந்த காரியத்தை ஒன்றுக்கு பல முறை யோசிச்சு நல்ல காரியமாய் அதை உருவாக்குறதுக்கு வழிமுறைகளை பார்க்கணும். ஸோ தீமையும் நம்ம முன்னாடி இருக்கு, நன்மையும் நம்ம முன்னாடி இருக்கு. நீங்க தேடுறதுல ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா அது நன்மையா முடியும். ஏதோ தானோ சரி ஏதோ நடக்கட்டும் அப்படின்னு போகும்போது நம்ம தேடுதல் ஏதோ தானோன்னு போயிடுச்சுனாலே அது வேற மாதிரி போயிடும், தீமையில போய் முடியும். ஸோ அந்த வழிக்கு சிம்சோனை போல நம்முடைய வாழ்க்கையில பொறுப்பான ஸ்தானத்திலிருந்து தப்பான வழியை நம்ம தேர்ந்தெடுக்காதபடி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாலிப வைத்தியம் பத்திரப்படுத்தணும். இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்க எல்லா இடத்திலும் ஜாக்கிரதையா செயல்படுங்க. நன்மை தயை பெறும். ஆமென். ஜாக்கிரதையா தேடுங்க. அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொரு மீதும் உடைய கரம் கூட இருக்கட்டும். இன்னைக்கு இந்த பிரசங்கத்து மூலமா ஆண்டவரே தேடுதலை குறித்து நீர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே ஞானமாய் ஜாக்கிரதையா நன்மையை தேடி கையில பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் இயேசு நாமத்துல சபித்து பாதாத்துல கட்டுகிறேன். கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அதிகமாய் கட்டளிட்டு வழி நடத்தும். இந்த வேளையில கூட யாராகிலும் வியாதியோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு பயந்திருந்தா எல்லா பயத்துக்கும் கர்த்தாவே நீர் விலக்கி காத்துள்ளும். பூரண கிருபைகளோடு வழி நடத்துவீராக. நன்மையை ஜாக்கிரதையோடு தேடட்டும், தீமையை தேடாதபடிக்கு ஒவ்வொருடைய கண்கள்ல ஆண்டவரே அப்பா நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக. பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் எப்பொழுதும் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். அப்பா உடைய திருப்பாதத்துல இந்த பிரசங்கத்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதா.
பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.